இந்த வாரத்துக்கு நாள் காலைகளிலே தேவை ஆவோடும் சத்தியத்தோடும் தொழுது கொள்கிற சபையாருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தின் வாழ்த்துக்களையும் சோதனை. லூக்கா 17ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே நம்ம வாசித்தோம். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்பதை குறித்து தொடர்ந்து லோத்துவை குறித்தும் லோத்துவின் மனைவியை குறித்து நாம் அறிந்தவர்களாக இருப்போம். இப்போ லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்வது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆதியாகம புஸ்தகத்திலே நம்ம பார்க்கிறோம். 19ஆம் அதிகாரம் வசனம் 17 நம்ம கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கும். அதாவது லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்வதை குறித்து நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் அவர் ஒரு ஜீவன் தப்போடு குடித்து பாராது இந்த சமபூமியில் இருந்தும் இல்லாதே நீங்கள் அறியாதபடிக்கு மலை போடுகிறது. இப்போ ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். இப்போ லோத்துவுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை நம்ம பார்ப்போம். இப்போ சோதம் குமாரா அழிக்கப்பட்டு போக போகிறது. இப்போ லோத்துவை குறித்து நம்ம பார்க்கும்போது இதற்கு முன்னான அதிகாரத்தில் பார்த்தோம்னா ஆபிரகாம் இப்போ தேவனுடைய மனுஷனிடத்துல கேட்பதை குறித்து நம்ம இப்போ லோத்து நீதிமானாக இருந்ததை குறித்து தேவன் அவரை தப்புவித்ததை குறித்து நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய பாடம் இப்போ லோத்துவினுடைய மனைவி சார்ந்தது என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்போ குறிப்பாய் கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன அப்படின்றத நம்ம இங்கே வாசிக்கிறோம். இப்போ அவங்க ஓடி போனோம், பின்னிட்டு பார்க்கக்கூடாது, நிற்கக்கூடாது என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம அறிந்திருக்கிறோம் 26வது வசனத்தில் லோத்துவினுடைய மனைவி என்ன செஞ்சாங்க அப்படின்றதை குறித்து அவங்க பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதாவது தேவன் ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணத்தை குறித்தும் அறிந்திருப்பதையும் அப்போ அந்த கட்டளைக்கு இருக்கக்கூடிய வல்லமையை குறித்தும் நம்ம பார்ப்போம். இப்போது நிறைய நேரங்களில் தேவனுடைய பிரமாணம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரமாணத்தை மீறுவது அப்படின்றது ரொம்ப எளிதான ஒன்றாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த பிரமாணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அப்போ அந்த பிரமாணத்தை கேட்கக்கூடியவர்களை குறித்தும் கீழ்ப்படியக்கூடியவர்களை குறித்து மீறுகிறவர்களை குறித்து நம்ம பார்ப்போம். அப்போ அது எவ்வளவு பெரிய காரியமாக இருக்கிறது அப்படின்னா அது நம்ம ஒவ்வொருத்தரை பொறுத்து மாறுபடுவதை நம்ம பார்ப்போம். இப்போ தேவன் அவருடைய பிரமாணத்தை குறித்து அவருடைய கட்டளைகளை குறித்து அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போது அவருடைய பிரமாணம் எவ்வளவு வல்லமையுடையது என்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் எவ்வளவு வல்லமையானது என்பதை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்போ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் லோத்தினுடைய மனைவியினுடைய காரியத்திலே நம்ம கவனித்து பார்க்கிறது அவர் கொடுத்த கட்டளை என்ன. அவர் ஓடிப்போ சொல்றார், நிற்கக்கூடாதுன்னு சொல்றார், பின்னிட்டு பார்க்கக்கூடாதுன்னு சொல்றார். இப்போ லோத்தினுடைய மனைவி ஏன் பின்னிட்டு பார்த்தாங்க சோதம் குமாராவை குறித்து? இப்போ ஏதோ ஒன்று அங்கே இருந்திருப்பதை நம்ம பார்ப்போம். சோதம் குமாரா அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் இடத்திலிருந்து லோத்து பிரிந்து செல்லும் போதே அந்த பூமி எப்படிப்பட்டதா இருக்கு, அந்த இடம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை குறித்து தேவன் சொல்றாரு. இப்போ அங்கே இருக்கக்கூடிய செல்வ வளங்களை குறித்து, இப்போது அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கைகளை குறித்து இப்போ ஏதோ ஒன்று லோத்துவினுடைய மனைவியை பாதிச்சிருக்குது இல்லையா? இப்போ ஏதோ ஒன்று அவங்க தாங்கள் இழப்பது போல அவங்க எண்ணக்கூடியவர்களாக இருந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ அதனால தான் அவங்க பின்னிட்டு பார்த்ததை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ பின்னிட்டு பார்த்ததுனால அவங்க இழந்ததா அவங்க நினைச்சது அவங்களுக்கு பெருசாக இருந்திருக்கும் அப்படின்னா அப்போ அதை பெற்றுக்கொள்ள முயற்சி செஞ்சுருப்பாங்க. அதை விட தேவனுடைய வார்த்தை அது எவ்வளவு வல்லமையுடையது. அவங்க என்ன ஆனாங்க பின்னிட்டு பார்த்ததுனால. அப்போது அவங்க விட்டுட்டு வந்ததை குறித்து ஏதோ ஒன்றை அவங்களால பெற்றுக்கொள்ள முடிந்தது. அப்போ எதில் அவங்களால சந்தோஷமாக இருக்க முடிந்தது அப்படின்றதை குறித்து நம்ம பார்ப்போம். இப்போ அதிகமான நேரங்களில் இப்போ அவைகளை நம்ம கவனிக்க மறந்துடுறோம். இப்போ இந்த காலை வேளையிலே கர்த்தருக்கு சித்தமானால் இப்போ அவ்விதமான காரியங்களை குறித்து தான் நம்ம நினைவூட்டும்படி இருக்கிறோம். அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் வசனம் 39-40 தான் கடந்த வாரத்திலே நம்ம கற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். நம்ம மறுபடியும் அங்கிருந்து தான் துவங்கக்கூடியவர்களாக இருக்கும். அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் வசனம் 39-40. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சிக்கும் மாறுபாடுகள் இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். இப்போ இங்கே நம்ம வாசிக்கிறோம், மாறுபாடுகள் இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். இந்த உபதேசம் எப்பொழுதே நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு எப்போ போதிக்கப்பட்டிருக்கிறதோ அதே சூழ்நிலையை குறித்து தான் நம்ம பார்க்கணும்.
இப்போ நாமும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்படுவதற்கு முன்பே இப்போ இவைகள் போதிக்கப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, 41வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்பதை குறித்து. அப்போ இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், அப்போ அந்த வார்த்தையை உட்படுத்தி தான் நம்ம பார்க்கிறோம். அவர் மேலே பேசிட்டு வந்த எல்லா வார்த்தையும் சேர்த்து, அப்போ அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இப்போ இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுப்பது அப்படின்றது அது எவ்வளவு பெரிய ஒரு காரியமாக இருக்கு பாருங்க. அதை குறித்ததான சத்தியம் தெரியல அப்படின்னா அவர் எதற்காக சொல்ல வரார் அப்படின்றதை குறித்து, அல்லது தேவனுடைய வார்த்தை அப்போ எதி நிமித்தமாய் இந்த பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்றதை குறித்தும், இதற்கு ஏன் கீழ்ப்படியணும் அப்படின்றதை குறித்து அப்போ அநேக குழப்பங்கள் இருப்பதை நம்ம புரிந்து கொள்றது. இப்போ தேவன் அவருடைய பிரமாணத்தில் கொடுத்திருப்பதின் நோக்கத்தை குறித்து நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை குறித்தும், அதற்கு ஒருத்தர் கட்டாயத்தினால் செய்வதற்கும் மனப்பூர்வமாய் செய்வதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை குறித்து நம்ம பார்ப்போம். இப்போ மனப்பூர்வமாய் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த மனப்பூர்வத்தை அவங்களுடைய சந்தோஷமாய் இங்கு நம்ம பார்ப்போம். இப்போ தேவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது, இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்படின்றத சந்தோஷமாக எவ்வளோ பேர் ஏற்றுக்கொள்வாங்க? ஒருவேளை அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கும் பொழுது சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்கொண்டு இருப்போம். அப்போ அதற்கு கீழ்ப்படிய பிரயாசப்படும் போது அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? குறிப்பாக இங்கே சந்ததியை குறித்து சொல்கிறது. அப்போது ஒரு சந்ததியினிடத்திலிருந்து வெளியில் வர்றது அப்படின்றது சாதாரண விஷயமா இருக்குமா? இப்போ சாதாரண விஷயமா இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ அது சாதாரண விஷயமா இருக்காது அப்படின்றதை குறித்து தான் சொல்கிறேன். ஏன்னா இயேசுவின் நாட்களில் இருந்து ஜனங்களை குறித்து சொல்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து எவ்வளவு அவங்களுக்கு பிரசங்கம் செய்தார், எவ்வளவு தேவனுடைய வார்த்தைகளை பேசினார், எவ்வளவு ராஜ்யங்களுக்கு அடுத்த சுவிசேஷங்களை பேசினார், எவ்வளவு பேர் ஏற்றுக்கொண்டார்கள் அவருடைய உபதேசத்தை இப்போ நம்ம அறிந்திருக்கிறோம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்றாரு, இப்போ விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே. அப்போ அவங்க கிட்ட தேவனுடைய வார்த்தையின் மீது விசுவாசம் வைக்கணும் அப்படின்றது அவங்க கிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஆனா அவங்க கிட்ட அது இல்லை அப்படின்றதை குறித்து சொல்றாரு. லூக்கா 16ஆம் அதிகாரம் 8வது வசனம் தான் நம்மளுடைய வாசிக்க வேண்டிய வசன பகுதியா இருக்கிறது. அநீதியுள்ள உப்பரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவளை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிறோம், இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாக இருக்கிறார்கள். இப்போ இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகளை குறித்து தான் நம்ம பார்க்கிறோம். அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறது, அப்போ இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றது, அவர் எங்கிருந்து ரட்சித்துக் கொள்ள சொல்றார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அது இப்பிரபஞ்சத்தை குறித்தும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகளின் இடத்திலிருந்து இருக்கக்கூடியவர்கள் தங்களை ரட்சித்துக் கொள்வதை குறித்து சொல்றாரு. அதை எவ்வளவு பேர் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வி. இப்போ உலகத்தை விட்டு பிரிந்து வரணும் அப்படின்னு சொல்றதை குறித்து, அல்லது இவங்க கிட்ட இருந்து நம்ம பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்றதை குறித்து பார்க்கும்போது அதை எவ்வளவு பேர் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாங்க? அப்போ பிரிந்திருப்பது அப்படின்னா அது எதின் அடிப்படையாக இருக்கு அப்படின்றதற்கும் நமக்கு வசனம் இருப்பதை நம்ம பார்க்கணும். ஏன்னா பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவே இப்போ குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருப்பதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ இவங்க மத்தியில தான் நம்ம இருக்கிறோம், ஆனால் பிரிந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ இதை புரிந்து நம்ம பிரிஞ்சு இருக்கணும். அது எப்படி சாத்தியமாக இருக்கும்? அப்படி இருப்பதற்கு நம்ம எவ்வளவு சத்தியங்களை அறிந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ எவ்வளவு சத்தியங்களை அறிந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கணுன்றதை விட இதை எப்பவே அறிந்திருக்கணும்னு சொல்றாரு. கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருவர் ஞானஸ்நானம் பண்ணப்படுவதற்கு முன்பே இதை அறிந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறதுன்னு பாரு. ஏன்னா அப்போ அவர் அறிந்திருந்தாதான் அவர் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு நாம் பிரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவர் வர முடியும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அவர் பிரிந்து வர முடியும் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த குறைந்தபட்சம் அப்போ நம்ம அந்த எண்ணமுடையவர்களாக இருப்பதற்கு, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதற்கு இப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறோம் அப்படின்றதை குறித்து தான். ஏன்னா நம்ம அதிகமான பேர் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கு.
அப்போ பிரிஞ்சு இருக்கணும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்படுவதற்கு முன்பே சத்தியம் போதிக்கப்பட்டிருக்கணும். அப்போ நம்ம பிரிந்திருப்பதை குறித்து அப்போ உணர்ந்து கொள்ளுதல் நமக்கு எவ்வளவு பேரிடத்துல இருக்கிறது அப்படின்றதை குறித்து நம்ம நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கக்கூடிய அந்த மாறுபாடுள்ள சந்ததி, அது லூக்கா 16:9 நம்ம வாசிக்கின்ற இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகளை குறித்து சொல்றாரு. இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகளுடைய சந்ததியாரை குறித்து சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க யார்? அப்போ சத்தியத்தை கேட்குறாங்க இல்லையா, ஞானஸ்தானம் பண்ணப்படுவதற்கு முன்பு. அப்போ கேட்குறவங்க யார்? கேட்டு ஞானஸ்தானம் பண்ணப்பட்டாங்க. அப்போ அதற்கப்புறம் அவங்க என்ன ஆகுறாங்க? ஏன்னா இங்கே தான் நம்ம இல்லை. இந்த பிரபஞ்சத்திலிருந்து நம்ம இந்த பிரபஞ்சத்தின் சந்ததியின் இடத்துலேருந்து நம்ம பிரிஞ்சோம் வரணும் அப்படின்றதை குறித்து நம்ம போதிக்கப்பட்டிருக்கோம். நான் பிரிஞ்சு இருக்கிறேன் அப்படின்னா நான் என்னவா இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் அப்படின்றதை குறித்து நம்ம எத்தனை பேர் எவ்வளவு நேரங்களில் உணர்தல் உடையவர்களாய் அல்லது உணர்ந்து கொண்டவர்களாய் இருக்கிறோம் அப்படின்றதை குறித்து நம்ம பார்க்கிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 19-20 நம்ம வாசிக்கிறோம். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது அப்படின்றதை குறித்து சொல்றோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இயேசுவினுடைய நாட்களில் இருந்த ஜனங்களை குறித்து சொல்றாரு. அப்போ குறிப்பாக இயேசுவினுடைய நாட்களில் இருந்த ஜனங்கள்ல யூதர்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவங்க நாங்கள் ஆபிரகாம் தான் எங்களுடைய தகப்பன் அப்படின்னு சொல்ல. நீங்கள் ஆபிரகாம் உங்களுடைய தகப்பன் சொல்லாதீங்க. ஏன்னா ஆபிரகாம் உங்களுடைய தகப்பனாக இருப்பார் அப்படின்னா நீங்கள் ஆபிரகாமுடைய கிரியைகளை செய்வீங்க. நீங்கள் ஆபிரகாமுடைய கிரியை செய்கிறதில்ல, உங்கள் பிதா பிசாசானவன் சொல்கிறது. நீங்கள் பிசாசானவனால் உண்டானவங்க, பிசாசானவனுடைய கிரியையை செய்கிறீங்க அப்படின்றதை குறித்து பாருங்க. நம்மளுடைய கிரியைகள் நாம் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடியவைகளாய் இருப்பதை நம்ம பார்ப்போம். நான் சொல்லலாம் நான் கிறிஸ்தவன் அப்படின்ட்டு, ஆனால் என்னுடைய கிரியைகள் என்ன சொல்லும்? நான் கிறிஸ்தவனா அல்லது இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகளாய் இந்த பிரபஞ்சத்தின் சந்ததியாராய் நம்ம இருக்கிறோமா அப்படின்றதை குறித்து என்னுடைய கிரியைகள் சொல்லும் அப்படின்றதை குறித்து நம்ம பார்ப்போம். இப்போ நம்மளுடைய கிரியைகளை நம்ம சிந்தித்து பார்க்கும்போது நம்மளால் உறுதியாய் சொல்ல முடியுமா, நான் உலகத்தை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன், ஞானஸ்தானத்திற்கு முன்பு இந்த சத்தியம் எனக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த சத்தியத்திற்கு நான் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்திருக்கிறேன், நான் பிரிந்திருக்கிறேன் அப்படின்றதை குறித்து நம்ம எத்தனை பேர் நான் பிரிஞ்சிருக்கேன், என்னுடைய கிரியைகள் அவருக்கு முன்பாக அவர் எதிர்பார்க்கிறபடி பிரிந்திருக்கிறவங்க என்ன செய்வாங்களோ அப்படிதான் இருக்கு. என்னுடைய பிதா பிசாசானவன் கிடையாது. ஏன்னா பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அவனால் உண்டானவர்கள். அப்போ அவர்களுக்கு அவன் பிதாவாக இருப்பதை குறித்து நம்ம பார்ப்போம். ஏன்னா அவனுடைய கிரியைகளை தான் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் செய்கிறாங்க, உலகத்தார் செய்கிறாங்க. இப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட அழைக்கப்படுகிறவர்களை குறித்தும், அப்போ அந்த அழைக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு இருப்பவர்களை குறித்து பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்றதை குறித்து சொல்றோம். அப்போ எப்படி பிரிந்திருக்க முடியும்? அப்போ பிரிந்திருக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்மளுடைய தேவனை குறித்து நம்ம என்ன எண்ணமுடையவர்களா இருப்போம் நம்ம அறிந்திருக்கிறோம். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இன்னும் அநேக வசனங்களை நம்ம வாசிக்க முடியும். இந்த பிரிந்திருப்பது இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகளிடத்திலிருந்து பிரிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போதே இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்றது தான் முதலாவது நம்ம கவனிக்கிறோம். அதாவது நாம் முன்னாடி எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம், நாம் முன்னாடி எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் அப்படின்றதற்கு அநேக சத்தியமுள்ள வசனங்களை நம்ம அறிந்தவர்களாக இருக்கு. இப்போ எபேசியர் 2ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும், முன்னே நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம். இப்போ 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். 1லிருந்து 5 வரைக்கும் முன்னே நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம். அப்போ ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள், அதாவது தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களை குறித்து சொல்கிறாரு, அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்க அப்படின்றத ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். தேவன் தன்னை குறித்து அவங்க அறிந்திருக்கணும் அப்படின்றத அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருப்பதை குறித்து நம்ம பார்க்கணும். இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் என்னென்ன இயல்புடையவர்களாக இருக்கிறாங்க அப்படின்றதை குறித்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து கவனித்துப்பார். இப்போ சங்கீதம் 10ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனங்கள், அப்போ இங்கே இப்பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை குறித்து நம்ம பாருங்கள், அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. 10ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில்
துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. இப்போ இங்கே நம்ம வாசிக்கிறோம், தேவன் இல்லை என்று ஒரு துன்மார்க்கன் சொல்வதை குறித்து நம்ம பார்ப்போம். இப்போ சங்கீத புஸ்தகத்திலே நம்ம வாசிக்கிறோம், தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான் என்பதை குறித்து. அப்போ தேவன் இல்லை அப்படின்னு சொல்கிற இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். இப்போ தேவன் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் தான் 2 நாளாகும் 6:14 நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய தேவனுக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். சரி, இதற்கு பிறகு 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்றார். அதற்கு அவர்கள், ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்பட்டு வந்தது, நீங்கள் உங்களை அனுப்பின ராஜாவினிடத்தில் திரும்பி போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் செல்வத்தில் விசாரிக்க போகிறாய், இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை அவரோடு சொல்லுங்கள் என்றான் என்று சொன்னார்கள். இப்போ இங்கே நம்ம வாசிக்கிறோம் 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பாருங்க, தேவன் இருக்கிறார் அப்படின்றது இந்த ஜனங்களுக்கு தெரியும். அப்போ அதுதான் நம்மளுடைய பாடத்தின் சாராம்சம். ஆனால் இப்பொழுது நம்ம படிக்கிறது பாருங்க, இன்றைக்கு பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? ஓ இதோ இதுதான் தெய்வம், அதோ அதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இங்க தேவன் அவர் இருக்கிறாரு, ஆனா அவர் இருக்கிறாருன்றதை தெரியாம இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றால் நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுலின் இடத்தில் விசாரிக்க போனீர்கள் அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவங்களுக்கு என்னதான் இருதயம் இருக்கு? அப்போ ஒரே தேவன் அப்படின்றது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 39, 40, 41 வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். உலகத்திலிருந்து பிரிந்து வந்த பிறகு அப்போ என்னதான் அவங்களுக்கு இருதயம் இருக்கணும்? ஒருவர் மட்டும்தான் தேவன் அப்படின்றது இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ அப்படி இல்லாம எல்லாம் தெய்வம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம் இல்லையா, ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு ராஜ்யத்திற்குள்ளாக சேர்க்கப்பட்டு அப்படி இருப்பாங்க அப்படின்னா, இப்போ அவர்களை குறித்து தேவன் என்ன சொல்றார்? இஸ்ரவேலரை குறித்து தேவன் என்ன சொல்றார்? அல்லது இங்க விசாரிக்க போனவரை பத்தி என்ன சொல்றாரு? அவர் உடம்பு முடியாம படுத்த படுக்கையா போனாரு, உன் படுத்த படுக்கையில இருந்து நீ திரும்பி வர மாட்டேன்னு சொல்லிட்டார். ஏன்? இப்போ தேவன் நம்மளுடைய கிரியைகளை காணக்கூடியவராக இருக்கிறார். உலகத்தாராக இருக்கும்போது உலகத்தாராக இருந்து நம்ம என்ன கிரியைகள் செய்கிறோம் அப்படின்றதை குறித்தும், இப்போ தொடர்ந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட பிறகு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், என்ன கிரியைகள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்றதை குறித்து அவர் அறிந்திருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம், உலகத்தில் விக்கிரகமானது எவ்வளவு மதிப்பு மிக்கதாக இருக்குது. அப்படியா நம்ம அங்கே படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், படைக்கப்பட்டவர்களை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றும் இல்லை என்றும் ஒருவரே என்று வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இப்போ இங்கே நம்ம வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 8:4 உலகத்தில் விக்கிரகமானது, அதுக்கு ஏதாவது பயப்பட வேண்டிய காரியம் இருக்கா? அது ஒன்றுமில்லைன்னு யார் சொல்றது? நம்ம எல்லாரையும் சிருஷ்டித்தவர் சொல்றாரு. சிருஷ்டித்தவர் ஒரு மனிதனாலே சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு விக்கிரகம் ஒன்றுமில்லை என்று சிருஷ்டித்தவர் சொல்லும்போது அந்த வார்த்தை எவ்வளவு மதிப்பு மிக்கதா இருக்கு. அப்போ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்போ உலகத்தை குறித்து தான் நம்ம கவனிச்சுட்டு வரோம். அப்போ உலகத்திற்கு விக்கிரகம்ன்றது மதிப்பு மிக்கது தான். உலகத்துக்கு தேவன் இல்லை என்பது மதிப்பு மிக்கது தான். இப்போ உலகத்துக்கு மதிப்பு மிக்கதா இருக்கக்கூடியது இன்று கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய சபையிலே ராஜ்யத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் மதிப்பு மிக்கதா இருக்குமானால் நாம் உலகத்தாராய் இருக்கிறோமா இல்லை தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோமா அப்படின்றது தான் நம்மளுடைய பாடத்தினுடைய சாராம்சமா இருப்பதை நம்ம பார்ப்போம். இப்போ பிரிந்து வரணும் அப்படின்றது தான் கட்டளை. நம்ம பிரிந்து வந்திருக்கிறோமா? இப்போ லூக்கா 17ஆம் அதிகாரம் லோத்துவினுடைய மனைவியை குறித்து தான் நம்ம கவனித்து பார்ப்போம். இப்போ லோத்துவினுடைய மனைவியை கவனித்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுது? அந்த இடத்துல நம்மளை வச்சு பார்க்கும்போது இப்போ மதிப்பு மிக்கதாய் லோத்துவினுடைய மனைவி எதை பார்த்தாங்க? தன்னுடைய ஜீவனையா, சோதம் குமாராவில் இருந்த பொருட்களையா? அது ஏதோ ஒன்று, பொருட்களோ இல்லை எந்த நபரோ இல்லை ஏதோ ஒன்றை குறித்து நம்ம இல்லை விக்கிரகமாய் கூட இருந்திருக்கலாம்.
ஏன்னா அவங்க தேவபக்தி உள்ளவர்கள் அப்படின்றதுக்கு நம்ம எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. லோத்து தான் நீதிமானாக இருந்தார். இப்போ அவங்களுடைய மனைவி எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்றதை குறித்து நமக்கு தெரியாது, நமக்கு சத்தியம் வெளிப்படுத்தப்படும். கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் அவங்க பின்னிட்டு பார்த்தாங்க? ஏன் நம்மளுக்கு அவங்க எச்சரிப்பாக இருக்கிறாங்க? நாமும் ஜாக்கிரதையுடையவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ நம்ம பின்னிட்டு பார்க்கும்போது நம்ம விழுந்து போவோம் என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2-5 வரைக்கும் நம்ம வாசித்த வசன பகுதியில் நம்ம பார்க்கிறோம். நமக்கு நேரம் இல்லை அப்படின்றதுனால கடந்த நாட்கள் நம்ம கற்றுக்கொண்டதுனால நம்ம சொல்லிட்டு போகிறோம். இப்போ மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்வது உலகத்தில் உள்ள பிள்ளைகளுடைய வேலையாக இருப்பதை நம்ம பார்ப்போம். அதாவது எப்படி அப்படின்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 39 41 வரைக்கும் தான் நம்ம பாடம். இப்போ இந்த சந்ததியிலிருந்து விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள்னு சொல்லும்போது, அந்த சந்ததி அப்போ பிசாசினுடைய பிள்ளைகள், உலகத்தார் அவங்களுடைய இருதை அல்லது அவங்களுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை அவங்க செய்வாங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 3-7 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். அவங்களுக்கு பலவித இச்சைகள் இருக்கும், இன்பங்கள் இருக்கும். அப்போ அதற்கு அடிமையானவர்களாக இருப்பாங்க. துர்குணம், பொறாமை இதெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் நம்ம படித்தோம் அப்படின்னா, அவங்க காம விகாரம் இருக்கும், துர்இச்சை இருக்கும், அவங்க மதுபானம் பண்ணுவாங்க, களியாட்டு செய்வாங்க, வெறி அடைவாங்க, விக்கிரகாராதனை செய்வாங்க. இதெல்லாம் எப்போ அப்படின்னு பார்க்கும்போது முன்னே அப்படின்னு சொல்றார் பேதுரு. அங்கே பேதுரு எழுதின நிருபத்தில் நம்ம பார்க்கும்போது முன்னே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம். இப்போ தீத்துவுக்கும் நம்ம பார்க்கணும், தீத்து எழுதின நிருபத்திலேயே முன்னே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம். இப்போ எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலேயே சொல்றாரு முன்னே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம். இப்போ முன்னே நாம் அப்படிப்பட்டவர்களாக இருந்து மனம் திரும்பி இருந்தாலும், இப்பொழுது இருக்கக்கூடிய உலகத்தை நம்ம கவனித்து பார்த்தாலும் அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? அவங்க கிட்ட மாம்சம் மனசும் விரும்பினவைகளை செய்கிறது இருக்கு. அப்போது விக்கிரகாராதனை இருக்குது, வெறி இருக்குது, களியாட்டு, மதுபானம், துர்இச்சை, காம விகாரம். இதெல்லாம் இன்றைக்கு கிறிஸ்துவின் சபைகளில் எத்தனை பேர் இடத்துல இல்லாமல் இருக்குது அப்படின்றதை குறித்து நம்ம சொல்கிறோம். அப்போ இவைகளெல்லாம் செய்கிறாங்க. அப்போ செய்கிறவங்க யாராக இருக்கிறாங்க? சரி, இதில் அதிகமானது செய்யலை, ஏதோ 1-2 தான் செய்கிறோம் அப்படின்றதை குறித்து சொல்கிறவங்களை குறித்து என்ன? இப்போ அவங்க எல்லாருக்குமே தேவன் சொல்கிற அவருடைய பிரமாணத்தின்படி அவருடைய வார்த்தை என்ன? அதெல்லாம் முன்னாடி செஞ்சது. அப்போ இப்பொழுது அதை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணுமா, இருக்கக்கூடாது? இப்போ இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது. ஆனால் நம்ம இருக்கிறோம், அப்படி தான் இருக்கிறோம். அப்போ லோத்துவினுடைய மனைவியோடு நம்மளை ஒப்பிட்டு பார்க்கும்போது எதுதான் நமக்கு பிரச்சனையாக இருக்கு? பாருங்க, உலகத்தில் இருந்தேன், நான் எதை எதிர்பார்த்தேன், நான் எதை யோசித்தேன், அதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி கிறிஸ்துவின் சபைக்குள்ளே வந்து நான் விரும்புகிறதையே செய்ய முடியல. எது செஞ்சாலும் இது தப்பு, அது தப்பு, அது தப்புன்றாங்க, வசனத்தை சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட மனநிலை தான் இருக்குது. இதில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பண்ணப்படும். அப்போ இப்படி யோசிக்கிறவங்க உண்மையிலேயே சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இருப்பாங்களா? பாருங்க, மறுபடியும் எந்த இடத்தில் நாம் பிறந்தோமோ கிறிஸ்துவுக்குள்ளாக, அங்கே தான் நம்ம போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது, நம்மளுடைய பிறப்பு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்றதை குறித்து. இப்போ தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட பொழுது நம்ம கீழ்ப்படிந்த பிறகு நம்மளுடைய கிரியைகளில் நாம் மாற்றத்தை காண்பித்திருக்கணும், மாறி இருக்கணும் அப்படின்றது தான் அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கும். அப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ எபிரேயர் புத்தகத்தில் வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். காலத்தை பார்த்தால் போதகரில் இருக்க வேண்டிய உங்களுக்கு, எபிரேயர் 6:1-2 நம்ம வாசிக்கிறோம், அஸ்திபார உபதேசத்தை போதிக்கக்கூடியவர்களாக இருக்கும். அதில் நம்ம இப்போ படிச்சல எபேசியர் 2ஆம் அதிகாரம், தீத்து 3ஆம் அதிகாரம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், இதெல்லாம் இருக்குது. இப்போ நாம் மற்றவங்களுக்கு போதிக்கணும், ஆனால் அவைகளை எல்லாம் யார் செய்கிறோம்? நாமே செய்கிறோம். அப்போ நாம் யாராக இருக்கிறோம் அப்படின்றதை குறித்து தான். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக இப்படிப்பட்ட நடக்கையோடு நம்ம இருக்கும்போது நம்மை குறித்து அவர் சந்தோஷமாக இருக்கிறாரா அப்படின்றத நம்ம கவனிச்சுட்டு மறுபடியும் நம்மளுடைய பாடத்திற்குள்ளாக வரும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்களை குறித்து நம்ம பார்ப்போம். இப்போ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் போது சில காரியத்தை நம்ம கவனிக்க மறந்துடுறோம் அப்படின்றத விட சில காரியங்களை நம்ம கவனிக்காமல் விட்டுறோம்.
இப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படும் போது நாம் நினைவு கூற வேண்டிய சில காரியங்கள், அப்போ அவைகள் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கு, அவைகளை நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவைகளை தியானிப்பதை குறித்து தான் நம்ம பாருங்கள். லூக்கா 14ஆம் அதிகாரம் 26 35 வரை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? லூக்கா 14ஆம் அதிகாரம் 26 மட்டும் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இங்கே நம்ம வாசிக்கிறோம், ஒருவன் சீஷனாகி தான் ஞானஸ்தானம் பெறுவதை குறித்து நம்ம பார்க்கிறோம். சீஷனுக்கு என்ன கட்டளை? எப்படி உலகத்தை விட்டு பிரிந்து வரணுன்றது சீஷனுக்கு கட்டளையோ, உலகத்தை விட்டு பிரிந்து வந்துட்டு சீஷன் என்ன செய்யணும் அப்படின்றதை குறித்தும் இங்கே நம்ம கவனிச்சுப்பா. சீஷன் என்ன செய்யணும்? இப்போ இங்கே வெறுப்பது அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு வந்து டினாமினேஷனில் அது இதுவாக இருக்குது. அதாவது பெற்றோர்களை வெறுத்துட்டு எங்கே போயிடுவாங்க? கன்னியாஸ்திரிகளாக போயிடுவாங்க, பாதிரியார்களாக போயிடுவாங்க. பாருங்கள், அப்படி தேவனுடைய வார்த்தை போதிப்பது இங்கே போதிக்கலை அப்படின்றதை குறித்து நம்ம பார்ப்போம். ஏன்னா தேவன் தான் சொல்லியிருக்கிறாரு. இங்கே நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? எபேசியர் புஸ்தகத்தில் நம்ம பார்ப்போம். இப்போ பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம்னு சொல்கிறார். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். அப்போ அதற்கும் இதற்கும் அப்போ என்ன முரண்பாடு? அப்போ உணர்ந்திருப்பதில் தான் முரண்பாடு என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். இப்போ பெற்றோராக இருந்தாலும், அப்போது நானாக இருந்தாலும், அப்போது எனக்கு என்னை குறித்தும், அப்போது என்னுடைய குடும்பத்தை குறித்தும், அல்லது நான் இருக்கக்கூடிய சந்ததியை குறித்து, உலகத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது இவைகள் யாருமே வந்து அப்போது என்னை உட்பட நம்ம பார்க்குறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுக்கும்போது வெறுத்து விட வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ வெறுத்துடணும்னா என்ன பண்ணணும்? தன் ஜீவனையும் வெறுத்தணும் அப்படின்றதை குறித்து சொல்கிறார். அடுத்து என்ன செய்யணும்? இப்போ இயேசு கிறிஸ்துவை உயர்பட்சமாய் வைப்பதை குறித்து நம்ம பார்ப்போம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை உயர்பட்சமாய் வைக்கிறதுல தான் நம்ம இடத்துல பிரச்சனை இருப்பதை நம்ம பார்ப்போம். உலகத்திலிருந்து பிரிஞ்சு வரணும், வந்ததற்கு பிறகு என்ன செய்யணும்? இயேசுவை உயர்பட்சமாய் வைக்கணும் அப்படின்றத. இயேசுவை உயர்பட்சமாய் வைக்க நாம் தவறும்போது நம்ம என்னெல்லாம் செய்கிறோம்? மாம்சம் மனசும் விரும்பினதை செய்கிறோம், பொறாமை கொள்கிறோம், அப்போ வம்பு, புத்தீனமான பேச்சு, கூக்குரல், தூஷணம், இப்போ இவைகளை எல்லாம் பார்க்கிறோம். களியாட்டு செய்கிறது, வெறி கொள்வது, அப்புறம் மதுபானம் செய்கிறது, காம விகாரம் செய்கிறது, இவைகளையெல்லாம் நம்ம செய்யும்போது கிறிஸ்து என்னுடைய உயர்பட்ச அதிகாரமுடையவராக இருக்கிறார் அப்படின்றத நாம் என்ன செய்கிறோம்? மறந்து விடக்கூடியவர்களாக இருக்கிறோன்னு பார்ப்போம். இப்போது ரோமர் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவரோடு கூட மரித்து, அப்போ அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட எழுந்தவர்களாக இருக்கணும். அப்போ அங்கே ஒரு முறைமை நடப்பதை நம்ம பார்க்கிறோம். அதாவது உலகத்திலிருந்து பிரிந்து நம்ம வேறொருவர்களாக இருப்பதற்கு நம்மளுடைய ஞானஸ்தானத்திலே அங்கே நடக்கக்கூடிய அந்த முறைமைகளை கவனிச்சுப்பார். அப்போது ஒரு இடத்திலிருந்து மாற்றப்பட்டு இன்னொரு இடத்திற்கு வரோம் அப்படின்னா அந்த ஒரு இடத்திற்கும் இன்னொரு இடத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்மளுடைய கிரியைகள் காண்பிக்கக்கூடியவைகளாக இருக்குது. ஏன்னா புதிதான மனதுள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம், ஆனால் நம்மளுடைய இருதயத்தில் என்னதான் தொடர்ந்து இருக்குது? இப்போ உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் நம்மளுடைய இருதயத்தில் தொடர்ந்து இருக்குன்னு பாருங்கள். லோத்துவின் மனைவி குறித்து தான் நம்ம பார்க்கணும். இப்போ தேவனுடைய பிரமாணம் இருந்தது, ஆனால் லோத்துவின் மனைவியினுடைய இருதயத்தில் என்னதான் நிறைந்திருந்தது? இப்போ ஏதோ ஒன்று உலகத்துக்குரியது தான் அவங்களுடைய மனதிலே நிறைந்திருந்ததை நம்ம பார்க்கலாம். அது தொடர்ந்து எதற்கு ஏதுவாக இருந்தது? லோத்துவினுடைய மனைவி அப்போ பூமிக்குரிய வகையிலே அவங்க தன்னுடைய ஜீவனை இழப்பதற்கு, அவங்க உப்பு தூணாவதற்கு அவங்களுடைய இருதயத்தில் இருந்த ஏதோ ஒன்று அப்போ அவர்களை நடத்தி இருப்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். அப்புறம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு இருக்கக்கூடிய நம்மை குறித்து நம்ம கவனித்து பார்க்கும்போது முதலாவது நாம் அவங்க உலகத்தார் இல்லை என்பதை குறித்தும், இப்போ நாம் உலகத்துக்குரியவர்கள் இல்லை என்பதை குறித்தும் நாம் நம்மை தீர்மானித்து கொள்ள வேண்டியது, நம்மை நிச்சயித்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. யோவான் 17ஆம் அதிகாரம் வசனம் 6 - 16 வரைக்கும் நம்ம பார்க்குறோம். 9வது வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது இப்போ இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிறார். அப்போ உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்றத சொல்கிறார். இப்போ தொடர்ந்து இங்கே நம்ம வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்காக, அப்போஸ்தலர்களுக்காக வேண்டிக் கொள்வது மாத்திரமல்லாமல் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்பவர்களுக்காக வேண்டிக் கொள்வதை நம்ம பார்ப்போம். அதாவது நம்ம
உலகத்தை விட்டு பிரிந்து வந்து நம்ம எங்கே தான் போகிறோம் அப்படின்னா, இங்கே நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பவர்களோடு நம்ம சேர்க்கப்படுறோம் அப்படின்றதை குறித்து தான். இப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருந்தது? இயேசு கிறிஸ்துனுடைய கிரியைகளை குறித்து சொல்றாரு. 14வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 17:14. இப்போ இங்கே நம்ம வாசிக்கிறோம், நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது என்பதை குறித்து நம்ம பாருங்க. இந்த வித்தியாசத்தை நம்ம அறிந்திருக்கோம். ஒரு உலகம் அல்லது உலகத்தார் நம்மை சிநேகிக்கிறாங்க அப்படின்னாவே நாம் எதை புரிந்து வைத்திருக்கணும்? இப்போ நம்மக்கிட்ட ஏதோ பிரச்சனை இருப்பதை குறித்து நம்ம நம்மளுடைய கிரியை குறித்து உலகத்தார் சாட்சி கொடுப்பாங்க. இப்போ இவங்களுக்கு வேறு வேலை இல்லை, இப்போது இவன் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான், இப்போ இவன் இதுக்கு ஒத்து வர மாட்டான் அப்படின்றதை குறித்து நிறைய காரியங்களை நம்ம கவனிச்சுப்பாங்க. இப்போ உலகத்தாராக இல்லாததுனால உலகம் நம்ம என்ன செய்யும்? பகைக்கும். இதுதான் நம்மளுக்கு அத்தாட்சி. அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 39 41 வரைக்கும் நம்ம படிக்கிறோம் இல்லையா, நான் உலகத்தை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கிறேன் அப்படின்றதற்கு எது எனக்கு அத்தாட்சியாக இருக்கும் அப்படின்னா, உலகம் என்னை பகைக்கணும். உலகம் என்னை சிநேகிக்குது அப்படின்னாவே நான் உலகுக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடியவனாய் இருக்கிறேன் என்பதை குறித்து நம்ம பார்க்கணும். எதை கொண்டு ஒத்த வேஷம் தரிக்க முடியும்? நம்ம முன்னாடி படித்தோம் இல்லையா, விக்கிரக ஆராதனையில் அப்போது களியாட்டுக்கள் செய்கிறதுல, அப்போது என்டர்டைன்மெண்ட்டை குறித்து நம்ம பார்க்கணும். இப்போ இன்றைக்கு ஒவ்வொரு விளையாட்டாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் அப்போது உலகத்தாரிடத்தில் பேசும்போது என்ன சொல்லுவாங்க, அல்லது அதை குறித்து அதை நான் பார்க்க மாட்டேன், அதை செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? மதுபானத்தை குறித்து அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? இல்லை அதை செய்கிறாங்க அப்படின்றதை குறித்து நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க? பொறாமை, வெறி, கூக்குரல், புத்தீனமான பேச்சு, பரியாசம், இப்போ இவைகளெல்லாம் செய்கிறதை குறித்து நம்ம பார்க்கணும். உலகம் எதை செஞ்சால் ஏற்றுக்கும் அப்படின்றதை குறித்து ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும். உலகம் தங்களுக்குரியவைகளை சிநேகிக்கும் என்பதை குறித்து நம்ம பார்க்குறோம். உலகத்தார் தாங்கள் செய்யக்கூடிய கிரியைகளை செய்கிறவங்கள அவங்க என்ன பார்க்குறாங்க? அவங்க சந்தோஷமாக பார்க்குறாங்க. வா வா, உன்னை தான் நான் எதிர்பார்த்துருக்குறேன், சேர்ந்துக்க அப்படின்ட்டு. பாருங்கள், அவங்களுடைய வலையில் நம்ம விழுறோம் அப்படின்றத விட நாம் அவர்களிடத்துல போய் சேரும்போது அவர்களுக்கு அதிக நஷ்டமா, நமக்கு அதிக நஷ்டமா? ரட்சிக்கப்பட்டோம், சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டோம், ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவின் சபையில் இருக்கிறோம். இப்போ சபையிலிருந்து உலகத்தால் பகைக்கப்படாமல் உலகம் நம்மை சிநேகிக்குது அப்படின்னாவே நம்ம எதை நிச்சயித்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது? நான் இன்னும் உலகத்தானாய் தான் இருக்கிறேன். ஏன்னா இயேசு சொல்கிறாரு, நான் உலகத்தான் அல்ல, உலகம் என்னை பகைக்குதுன்னு சொல்கிறாரு. நீங்களும் உலகத்தான் அல்ல அப்படின்ட்டு அப்போஸ்தலர்களுக்கு சொல்கிறாரு. உலகம் உங்களை பகைக்கும்னு சொல்கிறாரு. உங்களுடைய சத்தியத்தை கேட்பவர்களை குறித்து சொல்கிறாரு. இப்போ அவங்களும் உலகத்தான் அல்ல அப்படின்றதை குறித்து சொல்கிறார். இதை நம்ம எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். அதாவது இயேசு கிறிஸ்து மூளைக்கல், அப்போஸ்தலர்கள் அஸ்திபார கற்கள், மாளிகை முழுவதும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒரு பரிசுத்த ஆலயமாக எழுப்புகிறதுன்னு பார்ப்போம். அப்போ இந்த மூளைக்கல்லில் இருந்து, அஸ்திபார கற்களில் இருந்து மேலே கட்டப்பட்டு வரக்கூடிய ஒவ்வொரு கற்களை குறித்து நம்ம பார்க்கும்போது அவங்க உலகத்தான் இல்லை என்பதை இயேசு கிறிஸ்து நினைவுபடுத்தக்கூடியவராக இருக்கிறார். இப்போ உலகத்தான் இல்லை அப்படின்னா அவங்க எதை தெரிந்து கொண்டு எதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க? அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 39 41 வசனம் வரைக்கும் மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள்னு சொல்றாரு. அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட அதிலிருந்து பிரிந்திருப்பது அப்படின்னு சொல்லும்போது அது எவ்வளவு பெரிதான ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போ பிரிந்திருக்கணும் அப்படின்றதை நம்ம பார்க்குறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4-11 வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது இப்போ கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதை குறித்து 4வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆபிரகாமிடத்தில் அந்த சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்துகிறார். கலாத்தியர் 3:16 வாசிக்கலாம்.
இப்போ இங்கே நம்ம வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 39 41 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலக சொல்றோம். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற பிரகாரமாக அவரோடு அப்போ மரித்து அவரோட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோட உயிர் தெழும் பொழுது நாம் வேறொருவருடைய சந்ததியார் ஆகிறோம் அப்படின்றதை குறித்து தான் வைப்பார். அப்போ அது யாருடைய சந்ததி அப்படின்னு பார்க்கும்போது அது கிறிஸ்துவை குறித்து சொல்கிறோம். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்போ நம்ம கிறிஸ்துவனுடைய சந்ததியாராக இருக்கிறோம். இப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம்னு சொல்லும்போது நாம் கிறிஸ்துவனுடைய சந்ததியார். இப்போ கிறிஸ்துவனுடைய சந்ததியாருக்கும் அப்போ உலகத்தில் உள்ள சந்ததிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்ம அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. கிறிஸ்துவனுடைய சந்ததியார் உலகத்தார் அல்ல. ஏன்னா நம்ம யோவான் புஸ்தகத்தில் நம்ம வாசித்தோம், அவரும் உலகத்தார் அல்ல. அவரை விசுவாசித்த அப்போஸ்தலர்களும் உலகத்தார் அல்ல. அப்போஸ்தலருடைய உபதேசத்தை விசுவாசிக்கக்கூடியவர்களும் உலகத்தார் அல்ல. நாம் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை விசுவாசித்து ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம், நம்ம உலகத்தார் அல்ல. ஆனால் உலகத்தார் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய கிரியைகள் நிறைய இருக்குது. அப்போ நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இப்போ உலகத்தாருடைய கிரியை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் யாருடைய சந்ததியாக இருக்கிறேன் அப்படின்றத நான் கேள்வி கேட்டுக்கிறேன். அப்போ இந்த கிறிஸ்துவனுடைய சந்ததியாக இருக்க நான் என்ன பிரயாசப்படணும்? எவைகளெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய கிரியைகளை என்னிடத்தில் இருக்க நான் பார்க்குறேன். அப்போ அவைகளில் எவைகளை நாம் விட்டு விடணும் அப்படின்றதை குறித்து கவனிக்கணும். நாம் கிறிஸ்துவனுடைய சந்ததியாராய் இருக்கிறோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறதுன்னு பார்க்க. 27வது வசனத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. 29வது வசனத்தில் கலாத்தியர் 3:29 கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறோன்னு சொல்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-12 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது நம்ம யாராக இருக்கிறோம்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாரும், அப்போது ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், இப்போது தேவனுக்கு சொந்த ஜனமாயும், நம்ம பரிசுத்த ஜாதியாயும் இருக்கிறோன்னு ஒரு பரிசுத்த ஜாதி, ஒரு ஆசாரியன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆசாரிய ஊழியத்தை செய்யக்கூடிய நபர்களாய் நம்ம இருக்கிறோம். ஆசாரிய ஊழியத்தை செய்யக்கூடிய நம்மிடத்துல உலகத்தாருடைய கிரியைகள் இருக்கும் அப்படின்னா, அப்போ ஏலியினுடைய குமாரரை குறித்து நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இப்போ ஏலியினுடைய குமாரரை குறித்து இப்போ தேவன் என்ன சொல்றாரு? நீ உன்னுடைய குமாரனை மதிப்பானேன் அப்படின்றதை குறித்து சொல்ற. இப்போ நாம் உலக பிரகாரமான கிரியைகளை நம்ம செஞ்சுட்டு நானும் தேவனுடைய ஆசாரியன் தான். அப்போ எப்போல்லாம் நம்ம ஆசாரியர்களாக இருக்கிறோம்? ஜபம் செய்யும்போது, அப்போது பாடல் பாடும்போது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு செலுத்தும் போது, இப்போ தொடர்ந்து நம்ம ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும் போது நம்ம ஆசாரியர்களை ஆவிக்குரிய பலியையும் செலுத்துகிறோம். அதே சரீரத்தின் அவயவத்தை கொண்டு விக்கிரகாராதனை செய்வது, வேசித்தனம் செய்வது, பாரம்பரியங்கள் கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். பாரம்பரியங்களை பின்பற்றுவது, அதாவது முன்னே நம்ம செஞ்சுட்டு வந்த கிரியைகள் அப்படின்னு சொல்லும்போது, அல்லது உலகத்தார் அப்படின்னு சொல்லும்போது உலகத்தில் என்ன இருக்குது? பாரம்பரியங்கள். அப்போ அவைகளை பின்பற்றுவதை குறித்து நம்ம பார்க்கணும். ஆனால் அவைகளை நம்ம செய்யணுமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, கலாத்தியர் 3:16 சொல்கிறோம், நம்ம உலகத்தாருடைய சந்ததியாராக இருக்கிறோம் அப்படின்னா அவைகளெல்லாம் செய்யலாம். அப்போது நான் எந்த சந்ததியிலேருந்து வந்திருக்கேன், அல்லது என்னுடைய பாரம்பரியம் என்ன? அப்போது நான் என்னுடைய பாரம்பரியத்தில் அவைகளெல்லாம் செய்வேன். அப்போ அவைகளை செய்கிறதற்கு நம்ம தயங்காமல் செய்யலாம். ஆனால் லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்லிட்டாரு? உங்களையே வெறுத்துருங்கன்ட்டார். என்னையே வெறுத்ததுக்கப்புறம் அந்த பாரம்பரியங்கள்லாம் எவ்வளவு மேன்மையானதாக இருக்கும் என்னை விட. அப்போ அவைகள் ஒன்றுமில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். எதை தான் நான் செய்யணும்? கிறிஸ்துவனுடைய சந்ததியில் இருக்கிறேன் அப்படின்னும் போது கிறிஸ்து எனக்கு என்ன பிரமாணத்தை கொடுத்திருக்கிறாரோ அதை செய்ய தான் நான் பிரயாசப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்றதை குறித்து நாம் பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாளும் யாருடைய மரணத்தை நினைவு கூறுறோம்? இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை தான் நினைவு கூறுறோம். இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை வாரத்தின் முதல் நாளில் நினைவு கூர்ந்து இடைப்பட்ட நாட்கள்லாம் அவருடைய சந்ததியாராக இல்லாமல் அவருக்கு விரோதமான காரியங்களையே செய்வோம் அப்படின்னா, பூமிக்குரிய வகையிலே நம்மளுடைய பெற்றோர் அவங்க விரும்பக்கூடிய காரியங்களை செய்கிறோன்னு ஒரு நாள் சொல்லிட்டு மற்ற நாள் எல்லாம் விரும்பாததையே செய்து கொண்டு வந்தோன்னா அதை குறித்து சந்தோஷமா இருப்பாங்களா? பூமிக்குரிய காரியங்களை குறித்து சிந்திக்க முடிந்த நம்மால் ஏன் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து சிந்தித்து பார்க்க முடியும்? நம்மளுடைய பெற்றோரை குறித்து சிந்திக்க முடிந்த நம்மால் நம்மை மீட்டு கொண்டவரை குறித்து, நம்மை அழைத்தவரை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? நம்மளுக்கு என்ன எதெல்லாம் கொடுக்குறாரு? ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்குற அவர்னு பாரு. இந்த நிமிஷம் நான் சுவாசிக்கிறேன், ஜீவனோடு இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே அவர் தான்.
ஆனால் இந்த நிமிஷத்துக்கு நான் ஜீவனோடு இருக்கிறது சுவாசத்தை கொடுத்த அவரை மறந்துட்டு அப்போ உலகத்தையும் உலக வழிபாடுகளையும் உலக பாரம்பரியங்களையும் உலகத்தின் கிரியைகளையும் நம்ம செய்ய பிரயாசப்படக்கூடியவர்களாக இருப்போம் அப்படின்னா நம்ம உண்மையிலேயே பிரிஞ்சு வந்திருக்கிறோமா அப்படின்றதை குறித்து தான் நம்ம கடைசியாக கேள்வியாக கேட்பதை குறித்து நம்ம பார்க்கணும். இஸ்ரவேலர்கள் நமக்கு உதாரணமாக இருக்கிறாங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 1 - 12 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துவை குறித்து தான் சொல்கிறாங்க. கிறிஸ்துவை அவங்க பரீட்சை பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க. என்னென்னலாம் செஞ்சாங்க? இச்சித்தாங்க, விக்கிரகாராதனை செஞ்சாங்க, வேசித்தனம் செஞ்சாங்க, முறுமுறுத்தாங்க. அப்போ அவைகள் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்குதுன்னு பார்ப்போம். இதை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம இன்னொரு நாளில் நம்ம கவனிப்போம். இப்போ குறிப்பாக நம்ம கவனிக்கிறது இந்த இஸ்ரவேலர்களை குறித்து நம்ம பார்க்கும்போது எபிரேயர் 3:10 சொல்கிறாரு, இஸ்ரவேலரை தேவன் ஆலோசித்தார்னு பார்க்கும். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 24:15. இப்போ எதற்குமே நமக்கு இஸ்ரவேலர்கள் உதாரணமாக இருப்பதை நம்ம பார்க்கணும். தேவன் நம்மை போல அவங்களையும் தம்முடைய சொந்த சந்ததியாராக இருக்கும்படி தான் தெரிந்து கொண்டார். ஆனால் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? யோசுவா 24:15 வாசி. தேவன் தெரிந்து கொண்ட ஜனம், தேவன் அழைத்த ஜனம். தேவன் சிவந்த சமுத்திரத்தை கடக்க செய்து எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசத்தை ஞானஸ்தானத்தை குறித்து நம்ம பார்ப்போம். அங்கே மோசையினால் அங்கே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவர்களே நம்ம பார்ப்போம். ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட ஜனம் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? இப்போ இங்கே நம்ம வாசித்தோம் இல்லையா, நீங்கள் யாரை சேவிப்பீங்க அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட யோசுவா கேட்க வேண்டியதாக இருந்ததே நம்ம பார்ப்போம். கேட்குற நிலைமைக்கு யார் வச்சுக்கிட்டது? இப்போ அவங்க தான் அப்படின்றதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்தந்த இஸ்ரவேலர்கள் தங்களுடைய முறைமைகளை விட்டு வந்திருக்கணும், தங்களுடைய பாரம்பரியங்களை விட்டு வந்திருக்கணும், தாங்கள் பின்பற்றி வந்த தேவர்களை விட்டு வந்திருக்கணும். அவங்க எகிப்தில் இருக்கும்போது எல்லாவற்றையும் செய்தாங்க. ஆனால் உண்மையான தேவன் அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை அழைத்து அவருடைய கையினால் அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டு இவ்வளவு நன்மையும் எனக்கு செஞ்சவர் இவர் தான் அப்படின்றதை குறித்து அவங்க அறிந்திருந்து, இல்லை நாங்கள் ஆனால் விக்கிரகத்தை தான் தேடுவோம், எங்களுடைய அல்லது நாங்கள் செய்து வந்த முறைமைகளை தான் செய்ய பிரயாசப்படுவோம், அல்லது இவைகள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு திரும்புறது அது எப்படி இருக்கும்? யோசுவா சொல்கிறாரு, அவங்க அப்படி தான் திரும்பினாங்க அப்படின்றதை குறித்து சொல்கிறார். நானும் என் வீட்டாருமோ என்றால் யோசுவாவை குறித்து நம்ம பார்க்குறோம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இதை சொல்கிறதுக்கு நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும்? துணிவாய் சொல்ல முடியும், கர்த்தரை தான் சேவிப்போம். எங்களுடைய கிரியைகள் கர்த்தருக்குரியவைகளாக தான் இருக்கும், கிறிஸ்துவுக்குரியவைகளாக தான் இருக்கும். உலகத்துக்குரியவைகளை உலகத்தாருடையதை அல்லது பாரம்பரியமாய் பின்பற்றக்கூடியவைகள் கிறிஸ்துவுக்கு விரோதமானவைகளை நாங்கள் செய்யவே மாட்டோம் அப்படின்னு எந்த வீட்டார் சொல்ல முடியும்? அல்லது யோசுவா அவருடைய வீட்டாரை குறித்து நம்ம பார்க்குறோம் இல்லையா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். பாருங்க, இன்றைக்கு நம்ம எங்கிருந்து வந்திருக்கிறோமோ அந்த காரியங்கள் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக இலைப்படைய செய்வதை குறித்து நம்ம பார்க்கணும். நம்மளுடைய பாரம்பரியங்கள், ஒருவேளை நம்ம விக்கிரக ஆராதனையிலிருந்து வந்திருக்கலாம். விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய பாரம்பரியமான கிரியைகள் நிறைய இருக்குது. உட்கார்றது, எழுந்திருக்கிறது, படுக்கிறது, அது எல்லாத்துக்குமே என்ன பார்ப்பாங்க? சகுனம் பார்க்குறதை குறித்து நம்ம பார்க்கணும். நாள் நேரம் பார்க்கிறது, இவைகள் எல்லாம் எங்கே தான் இருக்குது? அவைகளை குறித்து தேவன் என்ன சொல்கிறார்? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவைகள் எல்லாம் செய்யும்போது, நீங்கள் இன்னும் அதிகமாக செய்யுங்க, அவைகளினால நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாரா? நம்ம 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் படித்தோம் இல்லையா, இங்கே தேவன் இல்லைன்னா அங்கே பார்க்க போனீங்க, நீ கட்டில் ஏறிட்ட, கட்டிலிருந்து கீழே இறங்க மாட்டேன்னு தேவன். நம்மளுடைய தேவன் அவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்கணும். நம்மளுடைய பாகத்தில் அவர் இரக்கமாக இருக்கிறதுனால நம்ம துணிந்து இன்னும் அநேக பாவங்களை செய்து கொண்டே போகக்கூடாது அப்படின்றதை குறித்து நம்ம பார்க்கணும். இவைகளெல்லாம் யாருடைய நன்மைக்கு அப்படின்றத நம்ம இறுதியாக கேட்டு நம்ம நிறைவு செய்யணும். இப்போ தேவன் அவருடைய பிரமாணத்தை கொடுப்பது, அவருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியணும்னு பிரயாசப்படுறதெல்லாம் யாருடைய நன்மைக்கு? நாளைக்கு நம்ம மரித்தோம் அப்படின்னாலே எங்கே இருப்போம்? நம்மளுடைய கிரியைகள் நம்மோட கூட வரும் இல்லையா? எந்த கிரியைகளை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்? வெளிப்படுத்தல நம்ம அதை தானே படிக்கிறோம். உங்களுடைய கிரியைகள் உங்களுடைய கூட வரும்னு
ரோமர் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், நம்மளுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை தான் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம் அப்படின்றதை குறித்து. உலகத்தாராக இருந்து பிரயாசப்பட்ட கிரியைகளுக்கு அவங்களுக்கு பலன். கிறிஸ்துவின் சந்ததி கிறிஸ்துவனுடையவர்களாக இருந்து அவங்க பிரயாசப்பட்டதற்கு பலன். ஆனால் கிறிஸ்துவின் சந்ததியிலிருந்து உலகத்தாருடைய கிரியைகள் பிரயாசப்பட்டவர்களுக்கு என்ன பலன் தான் இருக்கும்? அவங்க முன்னிலைமை அப்போ அவங்க பின்னிலைமையிலும் அதிக கேடுள்ளதாக இருக்கும்னு பார். அவங்க பின்னிலைமை அவங்களுடைய முன்னிலைமையிலும் அதிக கேடுள்ளதாக இருக்கும் என்பதை குறித்து நம்ம பார். இப்போது அறிந்து தவறு செய்கிறவங்களுக்கு, அறியாமல் தவறு செய்கிறவங்களுக்கு, இப்போ அந்த வசனம்லாம் நம்மளுக்கு தெரியும். அறியாமல் செய்கிறவங்களுக்கு சில அடி, அறிந்து செய்கிறவர்களுக்கு அநேக அடிகள் என்பதை குறித்து நம்ம பார். இப்போ நம்மளுடைய பிரயோஜனத்திற்கு தான் தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் அப்படின்றதை குறித்து நாம் சிந்தித்து நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்க்குறோம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 11 - 21 வரைக்கும் நம்ம கடைசியாக வாசித்து நம்ம நிறைவு செய்கிறோம். இப்போ பவுல் பேதுருவை குறித்து நம்ம பார்ப்போம். இப்போ பேதுரு அங்கே 3 விதமான மக்களை குறித்து நம்ம பார்ப்போம். யார் யார்? பவுல் பேதுருவின் இடத்துல கேட்குறாரு, புறஜாதிகள் இருக்காங்க, யூதர்கள் இருக்காங்க. புறஜாதிகள் யூதர்களாக இருந்தாலும் அவங்க யாராக இருக்கிறாங்க? கிறிஸ்தவர்களாக இருப்பதை குறித்து நம்ம பார்ப்போம். இப்போ கிறிஸ்தவர்களாக இருந்து பிரயாசப்படணும் அப்படின்றது தான் நோக்கம். ஆனால் அங்கே நீங்கள் படித்து பாருங்கள். அப்போ நீர் யூதராக இருக்க, புறஜாதியார் யூதர் முறைமையை நடக்கும்படி அப்போது அவங்கள இடர பண்ணுறது என்னன்னு கேட்குறா. அப்போ அவங்கள மாறி நடக்கிறதுக்கு அப்போ இவரே காரணமாக இருப்பதை குறித்து நம்ம பேதுருவின் இடத்துல பவுல் அதை தான் கேட்குறார். இப்போ பேதுரு யார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு, இப்போ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு திறவுகோல் யார் இடத்துல கொடுக்கப்பட்டது? பேதுருவின் இடத்துல தான் கொடுக்கப்பட்டது. அப்போது திறவுகோலை பெற்றுக்கொண்ட பேதுருவாக இருந்தாலும் சத்தியத்திற்கு விரோதமாய் நடந்தால் அப்போது தப்பு என்னவாக இருக்கிறது? தப்பாய் தான் இருக்குன்னு பாருங்க. இல்லை அவர் யார் தெரியுமா? அவர்கிட்ட தான் இயேசு கிறிஸ்து திறவுகோலையே கொடுத்தார், ராஜ்யத்தின் திறவுகோல். அப்படியா பவுல் அப்படி பேசினார்? அவர் செய்த தவறை அவருக்கு சுட்டி காட்டினதை குறித்து நம்ம பார்க்கணும். இப்போ யாராக இருந்தாலும் தப்பு செஞ்சால் தப்பு தான் அப்படின்றதை குறித்து நம்ம பார்க்கணும். பிரமாணத்திற்கு விரோதமாய் நடந்து கொண்டால் பிரமாணத்திற்கு விரோதமாய் செய்கிறது பாவம்தான் அப்படின்றதை குறித்து நம்ம பார்க்குறோம். பிரமாணத்தை மீறுவது பாவமாக இருக்கிறது அப்படின்றதை குறித்து நம்ம பார்க்கணும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்கிறோம், முறைமைகளை குறித்து தான் சொல்கிறார். புறஜாதியாருடைய முறைமை, யூதருடைய முறைமை. யூதருடைய முறைமையே நியாயப்பிரமாணத்தை தேவன் சிலுவையில் அறைஞ்சிட்டார். யூதருடைய முறைமையிலையும் நடக்கணும்னு அவசியம் கிடையாது, புறஜாதியருடைய முறைமையிலையும் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா 2 பேருமே யாராக இருக்கிறாங்க? கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. அப்போ கிறிஸ்தவர்களுடைய முறைமையின்படி தான் அவங்க நடக்க பிரயாசப்பட்டிருக்கணும், அல்லது கிறிஸ்துவனுடைய சந்ததியாராக இருக்க தான் அவங்க பிரயாசப்பட்டிருக்கணும். ஆனால் புறஜாதியாருடைய முறைமையை குறித்தும் யூதருடைய முறைமையை குறித்தும் அவங்கக்கிட்ட உபதேசிக்க வேண்டியதாய் அல்லது அவர்களிடத்துல பவுல் பேச வேண்டியது அவசியமாக இருந்ததுன்னு பார்க்கணும். காரணம் என்ன? அவங்களுடைய கிரியைகள். அவங்க யூதர் முறைமையை குறித்தும் புறஜாதியார் முறைமையை குறித்தும் அவங்க செய்ய பிரயாசப்பட்டது தான் அதற்கான காரணமாக இருந்ததுன்னு பார்க்கணும். இப்போது தேவனுடைய சத்தியம் நமக்கு சத்தியமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவைகளை கேட்கக்கூடிய நாம், அவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்றதை குறித்து இப்போ நாமே சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய சந்ததியாராக இருக்கிறோம். இயேசுவினுடைய சந்ததியார் எப்படி நடக்கணும் அப்படின்றத இயேசு கிறிஸ்து தான் முடிவு பண்ணோம், நான் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்றத தான் நம்ம கடைசியாக சொல்லி பொறுமையை கேட்டவங்க யாருக்கும் நன்றி.